ஹல்லேலூயா. செய்திக்காக யாராவது ஜெபம் செய்ய. ವಾಕ್ಯ ಭಾಗಗಳನ್ನು ಕರಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ ರಾಜ. ಅಪ್ಪ ಮಾತಾಡುವ ಮಗನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬದುಕು ಮಾಡಿ ನಡೆಸಿ ಕರ್ತನೆ. ಮಾತಾಡೋದನ್ನು ವಾಕ್ಯಗಳಪ್ಪ ನಮ್ಮ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜೀವನಕ್ಕೆ ಪ್ರಯೋಜನದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ಈ ದಿನದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಯಾವ ಕರ್ತನ ವಾಕ್ಯದ ಕುರಿತು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡೋದಪ್ಪ ಇಷ್ಟವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಪ್ಪ, ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕರ್ತನೆ. ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ ರಾಜ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು ಕರ್ತನೆ. ಮಗನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಕರ್ತನೆ ರಾಜ. ಮಗನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರಾಗಿ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕಾಗಿ ಅಪ್ಪ ಮಾತಾಡುವ ಮಗನಿಂದ ಕರಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಶುಭರವಣಿಯನಾದ ಯೇಸು ಸಮಸ್ತವರಿಗೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த நாளிலே மறுபடியும் இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 5 verse 10. சத்தமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாய சந்நிதிக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று பவுல் எழுதுகிறான். ஆமென். வாசிங்க. ஏன் என்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாய சன்னத்திற்கு நியாயத்து தீர்ப்புக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நன்மை தக்கதாக தீமை தக்கதாக. ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தீமைகளை இந்த உலகத்தில் செய்தீரோ, எப்பேற்பட்ட நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் செய்தீரோ, அதற்கு ஏற்ற நியாய தீர்ப்பு நாட்களிலே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ விதத்துல நியாய தீர்ப்புகள் உண்டு. சில நினைச்சிருக்காங்க, பாவம் செய்தா, விபச்சாரம் செய்தா, குடிச்சா, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தா, தேவனுடைய கற்பனைகளை மீறினா எல்லாம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நன்மைக்கு ஏதுவாக. இந்த உலகத்தில் நீ எப்படி நன்மை செய்தாய், எப்படியெல்லாம் நீ செய்தாய் என்பதை நியாய தீர்ப்பு நாட்களில நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கப்பட வேண்டும். அவர் அதற்கேற்ற நியாய தீர்ப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்துல 3 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது அவர் நன்மை செய்தவராய் இந்த உலகிலே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்மைக்கு தக்கதாய் கர்த்தர் அவர் 2வது வருகையிலே நியாயம் தீர்க்கிறார் என்பதை நான் கடைசியா முடிக்கிறேன். கடைசி வருஷத்துல நான் முடிக்கிறேன். எப்படி எல்லாம் அவர் நியாயம் செய்கிறார். சிறிய சிறிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது, செய்யாத பொழுது அதற்கு ஏற்ற நியாய தீர்ப்புகள் எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பதை வேதத்தின் மூலியமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அதெல்லாம் ஜாமானது மாத்திரம் இல்லை. நேற்று ஒரு கிளாஸ் நல்லா நடந்தது. பாஸ்டர் சொன்னாரு, இன்னைக்கு ஆர்சி எல்லாம் இருக்குது, சிஎஸ் எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பிச்சைக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. பெந்திகாஸ்ட் சபைக்கு முன்னாடி பிச்சைக்காரன் இருக்கிறானா? பக்கத்துல கேத்தலிக் சர்ச் இருக்குது, வெளியே போய் பாருங்க. எவ்வளவு பேர் இருக்கிறான்? பேசுமா. எவ்வளவு பேர் இருக்கிறான்? நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ அங்க போறவங்கன்னா நன்மை செய்யறாங்களா இல்லையா? இருக்கிறத கொடுத்துட்டு போறாங்க. ஏழை ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. புரிஞ்சுக்கங்க. ஆனா பெந்தகோஸ்து சபையில் எங்கன்னா வெளியே பிச்சைக்காரங்க இருக்கிறாங்களா? அப்படி என்ன அர்த்தம்? வார்த்தை எவனும் எதுவுமே கொடுக்கறதுல வாங்கறதுல தான் இருக்கிறான். ஆமென். கரெக்ட். வேறுதான் பெந்தகோஸ்து சபை. எப்படி லூட் அடிக்கலாம் தான் எண்ணங்கள் வரும் தவிர இன்னைக்கு நம்ம சபை எது இல்ல பெந்தகோஸ்து பெரிய பெரிய சபை எது இல்ல. ஆமென். நீ 10,000 5,000 பேர் இருக்கிறாங்களா சபைங்க பெங்களூர்ல? வெளியே எவனா பிச்சைக்கார பார்க்க முடியுமா?
ஆனா ஒரு சிறிய கேத்தலிக் சர்ச், சின்ன ஒரு 1000 500 பேர் 200 பேர் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ஏழ்மையானவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க ரோட்டுக்கு வெளியே நிக்குவாங்க. ஏன் சொல்லு? இவங்க ஆராதிக்கிற தேவன், அவரு நன்மை செய்தாரு, ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் மறுபடியும் திருப்பி கொடுக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நீ ஏழைக்கு 1 ரூபாய் கொடுத்தா கர்த்தர் 1 ரூபாய் கொடுப்பாரா 2 ரூபாய் கொடுப்பாரா? ஆண்டவர் சொல்றார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. யார் கொடுக்குற? நீ ஒருத்த ஏழைக்கு, கஷ்டத்தில் இருக்கிற ஏழைக்கு நீ 1 ரூபாய் கொடுக்குறன்னா அவனுக்கு கொடுக்கல, யார் கொடுக்குற? தேவனுக்கு கொடுக்குற. இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள்லாம் இருக்குது, 10,000 20,000 பேர் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க 4-5 பிச்சைக்காரங்க இருக்க மாட்டாங்க தெருவில். ஏன்னா இவனுக்கு காசே போட மாட்டாங்க. கேட்டா ப்ரேயர் பண்றேன்னு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ப்ரேயர் பண்றேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, கை போவாது. கரெக்டா? உண்மையா? ஆமே. அப்போ இந்த பெண்டிகாஸ்ட்லாம் எங்க நிக்கணும்? ஞாயிற்றுக்கு நாட்கள்ல என்ன ஒரு பாசத்துக்கு இருக்கும், செய்யணும்னு இருக்கும் பணம். யாரோ ஒரு சபையில் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க? வனிதா சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணா உன் பார்த்துக்கிற பாச அப்படியே அவங்க கிட்ட போயிடுமா? நன்மை செய்கிறவராக நீங்க அநேக ஆர்சி சர்ச்சஸ்ல, சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல, மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் நின்று இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைங்க. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், உதவி செய்யணுன்ற கரம் இவங்கிட்ட இருக்குது. அதனால இவங்க உதவி செய்வாங்க, கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவாங்க? ஏழை ஜனங்கள்லாங்க சொல்லுமா வந்துருப்பாங்க, வருவாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம சபை பார்க்கலாம் ஒண்ணுங்க, இங்க ஒரு காணிக்க, அங்க ஒரு காணிக்க, அங்க ஒரு காணிக்க. அது இதுவாரு என்னது கடைகள்லாம் வச்சுக்கிறாங்க. ஸ்கேனிங் வாரு, ஸ்கேனர். இவங்க ஸ்கேனிங் சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்கேனிங் சொல்றாங்க. ஏன்னாங்க ஹாஸ்பிட்டல் வேலை செய்றாங்கல்ல, போய் ஸ்கேன் எடுமா, ஸ்கேனிங் எடுமான்ட்டு ஸ்கேனர் மாத்திட்டாங்க. பலிபீடத்துல ஒரு ஸ்கேனர், எங்க சைட்ல ஒரு ஸ்கேனர், எங்க பாஸ்டர் உட்கார்ந்து இல்லையா ஆபீஸ்ல ஒரு ஸ்கேனர், ஆமென், வெளியே ஒரு ஸ்கேனர். கத்தோலிக்க சர்ச்சில் ஸ்கேனர் பார்த்துக்கிறீங்களா? ஆமென். நான் அதுல தான் வந்துவேன். ஆமென். அவங்கள போல அன்புள்ள பிள்ளைங்க யாரும் கிடையாது, நேசிக்கிற குடும்பம் யாரும் கிடையாது, உதவி செய்யற குடும்பம் யாரும் கிடையாது. ஆனா ஆண்டவரை முழுசாய் ஆராதிக்கிறார், அவ்வளவுதான். போறாங்க, நன்மையான காரியம் அவங்க செய்யறாங்க. புரிச்சா? ஏன்னா நன்மைக்கு தக்கதாய் தீமைக்கு தக்கதாய் கர்த்தர் நியாய தீர்ப்பு நாட்களிலே கர்த்தர் கணக்கு கேட்குவார். அதான் சொன்ன ஏழைக்கு இறங்குகிறவன், சொல்லுமா, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறார். ஆமென். நன்மை தக்கதா தீமைக்கு தக்கதா கர்த்தர் நியாயம் செய்வார். ஆமென். ரோமர் 14 அதிகாரம் 12வது வசனம். ரோமன் சாப்டர் 14 verse 12 வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14 அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒருவருக்கொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஒரு நாளைக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் மறுபடியும் வருகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிறார். அவர் நியாயம் விசாரிக்க, நீதி செய்ய, ஜட்ஜ்மென்ட் கொடுக்க அவர் வரப்போகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த அற்புத அடையாளங்களும் அவர் செய்ய போறது கிடையாது. சொல்லிட்டே இருக்கணும். எந்த அற்புதங்கள் செய்ய போறது கிடையாது. அந்த அற்புத அடையாளங்கள் செய்ய கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த வாரம் நான் சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை என் சீஷர்கள் செய்வார்கள். யாருன்னு சொல்லுவாங்களா? அதனால அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென்.
அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம். நியாயத்தீர்ப்பு நாட்டில் நாம் கணக்கு தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்படியெல்லாம் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்தேன்னு, உன்னை உயர்த்தினேன், இவ்வளவுலாம் கொடுத்திருக்கிறேன்னு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உன் சகோதர சகோதரிக்கு எதனா செய்தியா? ஆமென். கேட்குவாரா கேட்க மாட்டாரா? கேட்குவாரா கேட்க மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அதாவது நியாய தீர்ப்பு நாட்கள் நன்மைக்கு ஏதுவாகவும் தீமைக்கு ஏதுவாகவும் நியாய தீர்ப்பு. நாமெல்லாம் கணக்கு கொடுக்கணும். நாமெல்லாம் ஒரு ஏழை பிச்சைக்கார 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வந்து, மா தாயே நான் தொண்டை வரலையும் சாப்பிட்டு இருப்பேன், நாளைக்கு போயிட்டு வா, நாளைக்கு வா. எப்போ வா? நாளைக்கு வா, நாளைக்கு வா. ஒரு கால் தேவன் ரூபத்தோட வந்திருக்கோம். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு கொடுக்கிற இதயம் வேணும். ஆமென். கொடுங்கள் அப்பொழுது. ஆமா, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், குடியா முதல்ல, குடியா, கொடுக்கிறது கத்துக்கியா முதல்ல. நீ தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, நன்மையான காரியங்களுக்காக செய்யும் பொழுது, கர்த்தனை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இரண்டாவது 14:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதலால் வாசிங்க. ஆதலால் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒருவனும் தன் குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் நியாய தீர்ப்பு நாட்களில். ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்யாதவங்கெல்லாம் பாக்கெட்ல தான் நன்மை செய்ய கத்துக்குங்க. நிறைய பணம் இருக்குது வச்சுக்கோங்க உங்க பாக்கெட்ல. ஆமென். இன்னும் நிறைய பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? கொடுத்துனே இருக்கணும், ரொம்ப இருக்கணும். வெறும் இங்கேயே வச்சு வெளியே போகாதுன்னா எப்படி உள்ள வரோம்? இப்போ ஃபுல்லா பாக்கெட்ல பணம் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய கோடி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ. இப்போ இடம் இருக்குதாங்க? இடம் இருக்குதா? இருக்குதாம்மா? பாக்கெட்டுல இல்லையா? இடம் இருக்குதா? இல்லை. அப்ப அது கொடுத்துட்டே இருக்கும் போது தான் என்ன பண்றாரு கர்த்தர்? கொடுத்துட்டே இருப்பார். காலிய போவோ காலிய பாவோ என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நிரப்பினே இருப்பார், நிரப்பினே இருப்பார். நன்மை தக்கதாகவும் தீமை தக்கதாகவும் நியாய தீர்ப்பு நாட்களிலே கர்த்தர் முன்பாக நாம் நிற்க வேண்டும். விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு இது, பிற ஜாதிகள் அல்ல. ஆனா பிற ஜாதி எல்லாம் நியாய தீர்ப்பு நாட்கள் நிற்குவாங்க. ஆனா ஆண்டவர் ஏற்றுள்ள நீ நாமும் இப்ப இன்னைக்கு நான் இந்த வார்த்தை கொடுக்கிறேன். நான் நன்மை தக்கதாக, நீ நன்மை சொல்லியும் நீ செய்யாம போனீனா ஆமென், உனக்கு நியாய தீர்ப்பு. அறியாத ஜனங்க, தெரியாத ஜனங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு வித்தியாசமா இருக்கும். ஆனா சத்தியத்தை கேட்டு ஆமென் அதன்படி நடக்காம போனீனா ஆமென், ஆண்டவர் வரும் பொழுது இயேசு புதுவாழ்வு சபையில மே மாதம் 2வது வாரத்துல இந்த வசனத்தை அந்த பாஸ்டர் சொன்னாரு, உன் காதுல வச்சியா யார் செய்யல நியாயத்திற்கு வரும் கருத்து. நம்ம எவ்வளவு சத்தியத்தை அதிகமா கேட்கிறோமோ அவ்வளவும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். நிறைய விசுவாசிங்க என்ன பண்றாங்க தெரியுமா? டிவி போட்டு விட்டுறாங்க, அவர் பேசிட்டு இருப்பார் பேசிட்டு இருப்பார் பேசிட்டு இருப்பார். ஆமென். கேட்கும் போது அதுபடி நடக்கணுமா நடக்கக்கூடாது. அப்ப ஒரு நாள் பூரா ஒரு ஊழியக்காரே பேசுங்கும் போது அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறீங்களே ஆமென், அப்ப நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்காம போனீங்கன்னா பெரிய தீர்ப்பு. அதோட பார்க்காம விட்டுடுங்க. ஆமென். சொல்லலே அல்லேலூயா. எவ்வளவு நீங்க கேட்குறீங்களோ அவ்வளவு தேவனுக்கு பயந்து நடக்கணும், சத்தியத்துக்குள்ள நடக்கணும். நீங்க சத்தியத்துக்குள்ள நடக்காம முயற்சி செய்யாம விசுவாசியா இருந்து உலக வாழ்க்கையில் இன்னும் வாழ்ந்து இருந்தீங்கன்னா ஆமென், அது எதுக்கு நீ அந்த சத்தியத்தை கேட்டு இருக்கிற? டிவியில ஒண்ணு சொல்றாருன்னா கர்த்தரை செய்யணுமா செய்யக்கூடாது. சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து கட்டி இருப்பார், தோசை சுட்டு உட்காந்து இருக்கும், வீடு பெருக்கி நிற்கும், சாமான கழுவினுக்கா. எங்க வீட்டுல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வரும் சத்திய வார்த்தை தான், வேதம் தான். ஆமா, போட்டு விட்டுற, வீடை பெருக்கிங்கிற, தூங்கினுக்கிற, தோசை சுட்டுனுக்கிற. அப்ப அது யார் கேட்கறது? நீ போட்ட. ஆமென். அல்லேலூயா.
இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டருங்க ஃபாரின் போயிட்டா ஏன் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்லையா? இல்லையா? இல்ல அந்த சபையில் இருக்கிற விசுவாசிங்க போதனை செய்ய முடியாதா? யார் இந்த அம்மாவே போயிருது ஃபாரின், இந்த அப்பாவே போயிருது, அங்கிருந்து ஆன்லைன்ல பேசுறது, மக்கள் விசுவாசிகள் உட்காந்து கேட்டுக்கிறது. அப்ப இந்த விசுவாசிகள் எப்ப போதகர் ஆகுறது? இது ஒரு கூட்டம். அவர் ஃபாரின் போயிட்டாங்கன்னா ஆன்லைன்ல இந்த மக்கள் உட்காந்துக்குது இல்ல, தண்டமா ஏதோ வந்து கேட்டு அப்படி போறது, ஒரு சீஷர் ஆக்காம அங்கிருந்து பேசுவாங்க, இங்க கேட்டு இருப்பாங்க. ஏன் சபையில விசுவாசிங்க வளரக்கூடாதா? 4 வாரம் நான் இல்லை, 4 விசுவாசிங்க சபையில் என்ன கொடுக்கணும்? ஏன்னா இன்னைக்கு கூட அந்த கூட்டம் தான் உட்காந்து பார்த்துன்னு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப யார் நியாயத்திற்கு நாட்டில் யார் மாட்டுறாங்க? பாஸ்டர் மாட்டுறது. என்னம்மா நீ விட்டுட்டா சபையில வேற யாரும் இல்லையா செய்தி கொடுக்க? நீ உலகத்துல எங்க போனாலும் நீ தான் அங்கிருந்து ஆன்லைன்ல பேசணும். அந்த விசுவாசங்களை எப்படி நீ சீஷராக்க முடியல? ஏன் சீஷராக்கல? ஆண்டவர் யாருக்கு நியாய தீர்ப்பு? ஊழியக்காரருக்கு நியாய தீர்ப்பு. இப்போ நான் இல்லைன்னு வச்சுக்கல, எங்க போயிட்டுன்னு வச்சுக்கோ, போயிட்டேன்னா மேலே போல எங்கேயோ வேற ஊழியத்துக்கு போயிட்டோன்னா எல்லாம் சிரிச்சு பாருங்க, பரவாயில்ல பாஸ்டர் போயிட்டேன்றாரு, எப்போ போறாரு தெரியல, மேலே போல என்ன சைட்ல போவோம் ஊழியத்துக்கு. அப்புறம் என்ன சொல்லிட்டு போவேன், முருகன் பிரதர் ஒரு வாரம் செய்தி கொடுங்க. அதுதான் ஊழியக்காரன் அர்த்தம். 2 வாரம் இல்லையா? ஒரு சகோதரி நீங்க நம்ம பிள்ளைகளை தான் நம்ம உருவாக்கணும். ஆமென், அல்லேலூயா. அங்க இருந்து ஆன்லைன்ல. அப்ப விசுவாசிகள்லாம் என்ன ஆண்டு என்ன சொன்னாரு? மத்திய 28ஆம் அதிகாரத்துல எல்லாரும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுத்து உலகமெங்கும் சென்று எல்லாம் என் நாமத்தை அறிவிக்கணும். எல்லாருக்கும் சொன்னார் இல்லையா? வெறும் ஊழியக்காரனுக்கு தான் சொல்லிடுறாரா? இல்ல, இவங்களும் நியாயத்திற்கு நாட்டில் நிற்கணும். இவ்வளவு பேர் கூட்டத்தை கொடுத்தானே, 1 man ஷோவா நீயே பேசுறிய, மைக் குனியமா நீயே பிடிச்சிக்கிறிய. அப்ப இந்த ஊழிய இந்த சீசன்ல நீ ஆக்கலையே, இந்த சீசன்ல நீ உருவாக்கலையே, இவங்களெல்லாம் வேற தேவனை செய்தி கொடுக்க நீ அனுமதிக்கலையே. முதல்ல யாருக்கு நியாய தீர்ப்பு? ஊழியக்காரன் நியாய தீர்ப்பு. ஆமென். அவரவர் கிரியை தக்கதாய், நன்மை தக்கதாய், தீமை தக்கதாய் நியாயத்திற்கு நாட்களிலே நீ நாமும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நிறைய பணம் தான் எடுத்துங்க பேங்க்ல கொஞ்சம். ஆமென். ஒரு வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 7 ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. போகும்போது யாருன்னா ஒரு சேஞ்ச் வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 Timothy chapter 4 verse 8. 2 Timothy 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 2:4. கன்னடா தான் படிக்கிறீங்க, தமிழ் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? நான் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். 2 Timothy 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இருங்க, நமக்கு என்ன வச்சிருக்கிறார் கர்த்தர்? நியாய தீர்ப்பு நாட்டிலே நமக்கு ஒரு கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த கிரீடத்தை நீயே நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆமென். தேவனுடைய பார்வையில நீதி உள்ளவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், தேவனுக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். சும்மா ஆண்டவர் கிரீடத்தை கொடுத்துட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுறார், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல பிரசன்னமாய் விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது முதல் நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் நம்மை தீர்க்கும் பொழுது கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. நீதியின் கிரீடம் நமக்கு தேவை என்று சொன்னார். ஆமென்.
இந்த சத்தியத்தை வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது நியாய தீர்ப்பின் நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம், Exodus chapter 3 verse 17. பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இந்த நீதி குறித்து கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்க்க காலம் இனி இருக்கிறபடியா. என்ன இப்ப எங்க இருக்கிறோம்? நம்ம நியாய தீர்ப்பு நாட்களில் இருக்கிறோம். அது என்ன அறிகுறி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை வேதத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. போயிட்டு யார்கிட்டயே போயிட்டு அப்பா இயேசு அப்ப எப்போ வராருன்னு எங்க போய் கேட்டுக்காதீங்க, விசுவாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் லூக்கா 17 13 மார்க் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2வது வருகை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். இப்போ என்ன சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், நியாய தீர்ப்பு நாட்களிலே கர்த்தர் இந்த உலகத்திலே நியாயம் தீர்ப்பார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் இந்த நாளில ரொம்ப ட்ரெண்டா, ரொம்ப பெரிய விஷயமா உலகத்துல போய் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் மத்தேயு 6வது வசனம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். என்னவா படிக்குமாந்தமா? பாரு, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நீதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். இந்த உலகத்துல அவர் வருகை மிக சமீபம். ஏன்னா அவர் வருவதற்கு முன்பதாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் செய்திகளையும் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்கிறாரு? இப்போ புட்டின் என்ன பண்ணுகிறாரு? யுக்ரைன் எப்படி இருக்குது? இஸ்ரேல் எப்படி இருக்குது? எல்லாம் அப்போ ஆண்டவருடைய வருகை கிட்ட வந்துட்டார். இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் வருவார், நியாயத்திற்கு வருவார். யுத்தங்களையும் யுத்த செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு வராது, சீக்கிரம் வராது, சீக்கிரம் வராது. யுத்தங்கள் நடக்குதா இல்லையா உலகத்துல? கேஸ் ஈஸியா கிடைக்குதா? கிடைக்குது. என்ன காரணம்? வாரனால இல்லையா? அடுத்த வருஷத்து வாசிங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். பத்தியா, ஜனத்துக்கு ஈரானுக்கு விரோதமா அமெரிக்காவும், அமெரிக்காவுக்கு விரோதமா இஸ்ரேலும், இஸ்ரேலுக்கு விரோதமா அரேபிக் கண்ட்ரியும் போதா இல்லையா? அப்ப ஆண்டவர் வராரா இல்லையா? சொல்லுங்க, ஆண்டவர் வராரா இல்லையா? இன்னும் வராரா பேசிருக்காதீங்க. ஆண்டவர் வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஆனா முடிவு சீக்கிரம் வராது. அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனம் வாசிங்க. என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆனாலும் முடிவு உடனே வராது. உலகத்துல இவ்வளவு வாரம் நடக்குது. சுனாமி வந்தது, ரத்தம் வெள்ளம், ஒரு வீட்டுல எவ்வளோ பேர் மரித்து போயிருக்கிறாங்க நாடுகள்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாகுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கும். நான் வரும்போது யுத்தம் நடக்கும். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் நடக்குதா இல்லையா?
இயேசு, ஆண்டவராக இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஆயத்தமா இருக்கணும். உற்சாகமா கை தட்டி ஆமென். நம்ம ஆயத்தமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நான் வரும்போது எப்படி திருடனை போல வருவேன். எப்போ வருவேன் யாருக்கும் தெரியும். ஒரு வீட்டுக்கு ஒரு திருடன் வரானா வாட்ஸ்அப் போட்டுட்டு வருவானா, மெயில் போட்டு வருவானா, 12 மணிக்கு நான் வரேன், தயவுசெய்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தா தான் எடுத்து வைக்கிறதுக்கு. ஏன்னாவா பரவாயில்ல, பாஸ்டர் நல்லா தாங்கிறாரு, கொஞ்சம் எல்லாம் தாங்கிறாரு, வீட்டில் தாங்கிறாரு, பரவாயில்ல இருக்கு, நிறைய பொருள் இருக்காங்க இல்லையா, வீடு ஏன் வீடு சார். அதனால மெயில் போடுவாங்க. யாருன்னா எப்போ வராது யாருக்கும் தெரியல. திருடனை போல வருவார். ராஜா எப்போ வருவாருன்னு தெரியும். ஒரு வீட்டில் ஒரு ராஜா வீட்டை விட்டு வெளியே போகும்போது வேலைக்கார விழுத்திருந்து இருக்கணும். எப்போ ராஜா வர போறாருன்னு வேலைக்காரருக்கு தெரியுமா? அப்ப நம்ம அவர் வேலைக்காக காத்து இருக்கணும். இங்க என்ன சொல்றாரு? ஆனாலும் முடிவுடனே வராது. யுத்தங்களை பார்க்குவீங்க, எல்லாத்தையும் பார்க்குவீங்க, அழிவை பார்க்குவீங்க, ஜனங்கள்லாம் செத்து, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் செத்து போறாங்கப்பா. எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த சுவாசத்தை யார் கொடுத்தது சொல்லுங்க சார். நீங்க பார்ப்பா, செய்தி கேட்கணும், நாளைக்கு நீ பிரீச்சரா வரணும். விட்டுடு. எல்லா சிறு சிறு பிள்ளைங்களாம் மறித்து, எதிர்காலமே இல்லை, குழந்தைங்களாம் மறிச்சு. எனக்கே வருத்தமாது, ஆண்டவரே இதெல்லாம். இந்த சுவாசத்தை கொடுத்தது நீ தானே, இந்த ஜீவனை கொடுத்தது நீ தானே, நீ கொடுத்த ஜீவனை அழிக்கிறாங்களே. கரெக்டா உண்மையா? ஆண்டவர் சொன்னார், உயிர் கொடுக்கிறது அவர் தான், எடுக்கிறதும். ஆனா எல்லாம் வித்தியாசமா இருக்குது உலகத்துல. நீ எடுக்கலையே, பிற ஜாதி அந்த ஜாதி தான் உயிர் எடுத்து இருக்கிறாங்க. ஆண்டவர் உலகத்திற்கு ஒரு என்ன கொடுக்கணும் சொல்லுமா, சமாதானம் கொடுன்னு கேளுமா. ஜெபம் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். வெறும் இஸ்ரேலுக்கு மாத்திரம் சமாதானம், இஸ்ரேலுக்கு மாத்திரம் சமாதானம் இல்ல, உலகத்திற்கு சமாதானத்தை கொடு ஆண்டவர். உலக நாடுகளுக்கு சமாதானம் கொடுத்தா தானே எல்லாம் சமாதானத்தில் வாழ முடியும். நீ ரொம்ப அறிவாயும் விசுவாசியோ அப்படியே 100% அவிசுவாசினா முதல்ல யாருக்கு சொல்லிக்கணுமா? இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணு மானான்னு சொல்லு. தேவன் கால் வைத்த இடம். நாம உலகத்துல இஸ்ரவேலை யாராலும் அழிக்க முடியாது. கைகளை தட்டி தேவனை நாம் உற்சாகமாய் இஸ்ரவேலை யாரால் எந்த நாடாலும் அழிக்க முடியாது. இஸ்ரேல் நாட்டை சுத்தி எத்தனையோ கண்ட்ரி இருக்கிறது, விரோதிகளா. ஆனா இஸ்ரேல் சின்ன ஊரு. இஸ்ரேல் நாட்டை யாராலும், காரணம் ஆண்டவர் கால் விதித்த இடம். ஆமென். உலக நாடுகளுக்காக நான் ஜெபம் பண்ணோம். ஆனா உடனே முடிவு வராதுன்னு சொன்னாரு. அது ஒரு பதில் சொல்லி இருக்கிறார் பாருங்க. எப்போ முடிவு வரும்? நம்முடன் என்ன நினைச்சுக்கிறீங்க? சீக்கிரம் வந்துருவார் ஆண்டவர், பாதி வழி வந்து இருக்கிறாரு. அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் பாருங்க. 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போது அப்பொழுது முடிவு வரும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீ எத்தனையோ இடத்துல இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாம இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் முழுவதும் இயேசு யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திற்கு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்ப்பு காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் தேவன் நியாய தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். ஆமென். சாலமோன் சொல்றான். பிரசங்கி புத்தகம் சாலமோன் தான் எழுதினார். ஆமா, சாலமோன் எழுதினார். ஆமாவா இல்லையா? ரைட்டா ராங்கா? எதுனாலும் பரவாயில்ல, பேசுங்க பாஸ்டர் இல்லையா? ஆமென். பாருங்க என்ன சொல்றாரு இந்த இடத்துல. சகல எண்ணங்களையும்
சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியா சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாய தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். நியாய தீர்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் நிறைய வசனத்தை போல நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நியாயத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சேன்ல, அது மறுபடியும் நம்ம வசனத்துக்குள்ள நான் கடந்து போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி யோவான் 5ஆம் அதிகாரம், அது கடைசி நான் பேசி நான் முடிக்கிறேன். ஜான் சாப்டர் 5 verse 22. யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் பாருங்க, ரொம்ப முக்கியமான அதிகாரம் இது. பிதா நியாய தீர்ப்பு செய்யறதுல பிதாவின் குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். சிங்காசனத்தில் வலது பக்கத்தில் வீட்டிருக்கிற இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டு கிளியரா சொல்லுது. பிதாவின் குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆனா அவர் நியாயம் செய்யறது. யார் நியாயம் தீர்க்கிறார் தெரியுமா? யார் நியாயம்? பிதாவா இயேசுவா? உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு இல்ல? பிதாவா இயேசுவா? யார் நியாயம் தீர்ப்பார்? உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால இந்த வசனம் பாருங்க, வாசிங்க. 5 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், பாருங்க, பிதாவானவர் ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கைகள் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அப்ப அவர்களை யார் நியாயம் தீர்க்கிறது? பிதாவா கர்த்தரா குமாரனா? புரிஞ்சுச்சா? அவர் வரப்போறது. அதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கார் கர்த்தர். நீ தானப்பா பூமிக்கு போன, உனதானப்பா அனுப்புன, நீ தானப்பா 3 வருஷம் ஊழியம் செய்த, நீ தானே என்னுடைய வார்த்தையெல்லாம் பேசுற. ஆமென். நான் சொன்ன நீ செய்த. ஆனா நீ சொல்லாதவங்க செய்யாதவங்க யாருக்கு வந்து நிக்கணும்? உங்ககிட்ட வந்து நிக்கணும். கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா குமாரி? கரெக்டா குமாரி? வாய்க்கு தான் பக்கத்து கரெக்ட். எங்கதான் கரெக்ட் வருது? என்னமா கரெக்ட்? என்ன கரெக்ட்? எவ்வளவு பேர் சப்ஜெக்ட் பாருங்க. குமாரனா ஆண்டவர் அனுப்புனாரு, அவர் டீச் பண்ணாரு, எல்லாத்தையும் சொன்னாரு. அப்ப யார் கேட்கணும்? இயேசுதான் போதனை பண்ணாருமா. இப்ப கூப்பிட்டு கேட்க வேண்டியது யாரு? இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நீ செய்யன்னு சொல்றேன், செய்யாம போயிட்டேன். அப்ப நான் கேட்கணும், அவர் கேட்கணுமா? நான் தான் கேட்கணும். அதான் சொல்றாரு ஆண்டவர். பிதாவெல்லாம் இல்ல, பிதாவை கனப்படுத்துங்க. மறுபடியும் வருஷம் சொல்ற ரொம்ப முக்கியமான வசனம். அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு. ஆமென். பிதாவானவர் தாமே ஒருவரும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் கர்த்தராகிய தேவனுக்கு பிதானவர் அதிகாரத்தை நியாய தீர்ப்பு நாட்டில் செய்ய கொடுத்திருக்கிறார். கைகள் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நியாய தீர்ப்பு வருகிறாரு. குமார் நியாய தீர்ப்பாரா, பிதா நியாய தீர்ப்பாரா? குமார். புரிஞ்சுக்குங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 96:13 சொல்லுது. சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். சங்கீதம் 96:13 வசனத்தை வாசிங்க. Psalm chapter 96 verse 13. அவர் வருகிறார், பூமியை நியாயத்திற்கு வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நீதியோடும் சத்தியத்தோடும்.
அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். யாரு? நம் தேவன். ஏசப்பா வர போறார். அவர் தான் நியாயம் செய்ய போறார். அவர் தான் எல்லாரும் பிரிக்க போறார். அவர் தான் வலது பக்கம் இடது பக்கம் யார் இருக்குன்னு அவர் தான் முடிவு பண்ண போறார். நம்முடைய இரண்டாவது வருகையிலே நம்மை நியாயம் செய்கிறவர் யார்? கர்த்தராகிய தேவன் ஒருவர் மாத்திரம். ஓ, போய் டீச் பண்ணுன்னு சொன்னாரு, டீச் பண்ணாரு. டீச் பண்ணதை கேட்டு அவர் செய்யாம போனா நான் தான் ஒண்ணு கேட்கணும். 6 நாள் வேலை செய்ய 7ஆவது நாள் ஆலயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் கொடுத்த? பிதாவாகிய மூலியமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். இப்ப நீ வராம போயிட்டீங்கன்னா நான் கேட்குவேனா பிதா கேட்குவாரா? கர்த்தர் தான் கேட்குவார். ரொம்ப அருமையான வசனம். நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வருகிறார், பூமியை நியாயத்திற்கு வருகிறார். அவர் பூலோகத்தையும் நீதியோடும் ஜனங்கள் சத்தியத்தோடும் நியாயமா செய்வார். இல்லையா? என்னதான் நீ நியாய பிரமாணத்துக்கு முன்னாக நின்று நீ அழுது புலம்பினாலும் ஒரு எக்ஸ்கியூஸ், ஆண்டவரு நான் இனி செய்ய மாட்டேன், ஆண்டவரு அது பண்ண மாட்டேன், ஆண்டவரு இதை பண்ண மாட்டேன், ஆண்டவர் நான் என்ன போமா என்ன சொல்லுவாரு? போமா, போயிட மாட்டேன், போயிடும். இறக்கமே இருக்காது. யார் என்ன பார்த்தா என்ன தெரியல, யாருன்னு தெரியலன்றாங்க. என்ன பார்த்து நீ யாருன்னு தெரியலன்றாங்க. ஓகே, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு நாட்கள் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லப்பட்டது? பூலோகத்தின் நீதியோடு ஜனங்கள் சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். நியாய தீர்ப்பு செய்வதற்கு முன்பதாக நமக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக இங்கிருந்து போக சொல்ற. நமக்கு ஒரு வீடு சரி பண்றாரு. அந்த வீட்டுக்குள்ள நாம் போனோம்னா நாம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். நியாய தீர்ப்பு நாட்களில அவர் பக்கம் இருக்கணும். ஆமென். இப்பெல்லாம் என்ன பண்ணிருக்கிறார் தெரியும்? என்ன பண்ணிருக்கிறார்? இப்போ வீடு ரெடி பண்ணுகிறார். நம்மளுக்கு எல்லாம் வீடு ரெடி பண்ணுகிறார். எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆனால் நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்த பண்ணி நிற்கிறார். நியாய விசாரிக்க, நீதி விசாரிக்க. என்ன சொல்றாரு? பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். பா, கையில தட்டுப்பா, கையில தட்டுப்பா. அவர் இங்கேயும் நம்ம விடுறதில்ல, அங்கேயும் நம்ம விடுறதில்ல. அவர் நல்லவர். இந்த உலகத்துல வாழும்போது, தேவனுக்காக வாழும்போது இங்கேயும் அவர் கைவிடுறதில்லை. நம்ம அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கேயே நமக்கு அவர் கைவிடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. இங்க கை விட்டுட்டாருன்னா, இங்க கெட்டியா பிடிச்சிட்டாருன்னா அங்கே பிடிச்சிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. நன்மை தக்கதாய் தீமை தக்கதாய், ரொம்ப பெரிய அதிகாரம். அதோடு வச்சு நான் இந்த நன்மை தக்கதாய் தீமை தக்கதாய் அழகா வாசிங்க. அந்த வசனத்தை வசனம் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். மத்தேயு 26ஆம் அதிகாரம். நன்மைக்கு ஏதுவாய் தீமைக்கு ஏதுவாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? மத்தேயு 25ஆம் அதிகாரம். Matthew chapter 25 verse 32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்பட்டார்கள். நியாய தீர்ப்பு நாட்களில வெறும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, சகல ஜனங்களும். அப்படி என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அவர் நியாயம் தீர்ப்பார். அப்படிதான் சொல்லுது வேதம். வெறும் விசுவாசிகள் மாத்திரம் இல்ல, வெறும் கிறிஸ்துவ மாத்திரம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்கள மாத்திரம் இல்ல, எல்லா ஜனங்களும்.
ஆண்டவர் வரும்போது இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்க, ஆமென். இந்தியா தேசத்துல 140 கோடி இருக்குது இல்லையா, எல்லாம் நிக்குவாங்க. அதான் சொல்லி வேணும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? பாருங்க 32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர் பிரிப்பார். பிரிப்பார். பிரிக்கிற ஜனங்கள் எல்லாம் நின்னுக்கிறாங்க, எல்லாம் வரிசையா வராங்க. கர்த்தர் ஒருத்தரா பிரிக்கிறார். வெள்ளாடு செம்மறி ஆடு. ஆமென் சொல்லுங்க. எப்படி நியாயம் செய்யறார்? நன்மை தக்கதாய் தீமை தக்கதாய். நன்மைக்கு இப்படி இந்த விதத்துல அவர் நியாயத்திருக்கிறார். 33 செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலே வெள்ளாடுகளை தனது இடது பக்கத்திலே நிறுத்தினார். இப்ப ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துக்கிறாரு. வெள்ளாடு எந்த பக்கம், செம்மறி ஆடு எந்த பக்கம் இருக்குது? ரைட் சைடு. செம்மறி ஆடு எந்த பக்கம் இருக்கிறது? செம்மறி ஆடு எங்க இருக்குது? செம்மறி ஆடுகளை தன் வலது பக்கத்திலே, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? என்னது? என்ன மாதிரி இங்கிலீஷ் என்ன மாதிரி ஆடு மாதிரி? ஷீப் எங்க இருக்குது? ரைட் சைடு. அதாவது தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிற இடத்துல ரைட் சைடுனா இந்த பக்கம். லெஃப்ட் சைடுல யார் இருக்கிறாங்க? எந்த ஆடு இருக்குது? கோட். தைரியமா சொல்லுமா, பிரியாணி வர 14ஆம் தேதி ஆமென் இல்லையா? நல்லா கோட் சீப்பெல்லாம் நல்லா சத்தமா சொல்லுங்க. 14ஆம் தேதி பிரியாணி சாப்பிடணும் இல்லை? ஆமென். அல்ல வலது பக்கத்துல செம்மறி ஆடு, இடது பக்கத்துல வெள்ளாடு பிரிப்பாரான். அடுத்த வருஷம் என்ன சொல்றது? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் கொண்டு உங்களால் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வலது பக்கம் இருக்கிற ஆடுகளை பார்த்து சொல்றாரா? என்ன சொன்னாரு? இருமா, என்ன சொன்னாருன்னா, நான் பசியா இருந்தேன். பசியா இருந்தேன்னு சொன்னாரு அவரு. என்ன சொன்னாரு? வலது பக்கத்துல செம்மறி ஆடு ஷீப், இடது பக்கத்துல கோட்டு இல்லையா, இல்லையா வெள்ளாடு இருந்தது இல்லையா. இப்ப ஆண்டவர் பிரிக்கிறார். எல்லாம் வரிசையா வந்துருக்கிறாங்க இப்போ இல்லையா. முதல் சீட் தான் முதல் சீட்டு தான் ரொம்ப கேள்வி கேட்குவார் கர்த்தர். கிட்ட இருந்து கேட்டே நீ, சத்தியத்தை கேட்டே நீ, அதுக்காக நீ பின்னாடி போயிடாத. ஆமென். எல்லாம் வரிசையா வராங்க. சங்கீதாவது ரிச்சர்ட் வராரு, எல்லாம் வரிசையா வராங்க. இப்போ நிற்க ஆண்டர் போ, ஞாயிற்றுக்கு போவா, நீ போ, நீ வலது போக போ, செம்மறி ஆடி போக போ, நீயா இந்த பக்கம் போ, நீயா இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. கோடிக்கணக்கான ஜனங்களை பிரிக்கிறார் கர்த்தர். சிங்காசனத்தில் உட்காந்து இருக்கிறாரு. வலது பக்கத்துல செம்மறி ஆடு. இப்படி வரீங்க, எங்க போக தெரியாது. இப்போ ஒரு ஃபேமிலி வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஒன்னா ஒரு பக்கம் போயிட முடியாது. அவனுடைய கிரியத்தக்கதாய் கர்த்தர் பண்ணல இருப்பார். ஆமென். கணவன் ஒரு பக்கம், ஒரு கணவன் மனைவி ஒரு பக்கம் இருக்கலாம் இல்லையா. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். ஒரு ஆடை பிரிக்கிறார். நீ வெள்ளாட்டு பக்கம் போப்பா, நீ செம்மறி ஆட்டு பக்கம் போப்பா. போட்டு என்ன சொல்றாரு இந்த இடத்துல 35 என்ன சொல்றாருன்னா, நானே வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் கொண்டு உங்களால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனத்தை கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்கள் கண்டு உங்களுடைய தாகத்தை தீர்த்தோம். புரிச்சுச்சா? நான் தமிழ் புரிஞ்சுதான். எதுக்கெல்லாம் படிக்குமா அந்த வருஷம்? நீங்க ஒரு முறை படிக்குமா? அப்பொழுது அதாவது வலது பக்கத்துல நிற்கப்பட்டிருக்கிறவர்கள் யாரு? நீதிமான்கள். அவ இடது பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? நீதிமானுக்கு எகேன்ஸ்டா இருக்கிறார். ஓ, அந்த பக்கம் ஆண்டவர் வலது பக்கத்துல வச்சுட்டாரு. அப்ப அவங்க யாரா? தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் கர்த்தர் வலது பக்கத்துல வச்ச ஜனங்கள் நீதிமான்கள்.
அப்ப நம்ம நீதிமான்களா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? தேவனுடைய வருகையில நீதிமான் தான் நம்ம அவர் வலது பக்கத்துல நிற்க முடியும். அப்ப அந்த நீதிமான்களை என்ன சொல்றாரு? முதல்ல வாசிங்க அந்த 34வது வசனம், 35ல வாசிக்குமா. பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். பாருங்க, இப்ப பேச பாருங்கம்மா, எல்லாம் கேளுங்க. முக்கியமானது இதுதான் கதை. நியாயத்திற்கு நாட்கள்ல பசியா வருவாங்க வீட்டுக்கு. முடிஞ்ச அளவு உங்களால உதவி செஞ்சு கர்த்தர் சொல்றார். அதோட அரிசி போட்டோமே, ராத்திரிக்கும் போட்டோமே, என்னது ராத்திரிக்கும் போட்டோமே, திரும்ப செய்யணுமே, சரி போயிட்டு வாங்க ராத்திரி. இப்போ யாரோ ஒரு வீட்டுக்கு ஒரு பசின்னு வந்துட்டாரு. இப்போ நீங்க நைட்டுக்கு சாப்பாடு செய்து வச்சுட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? கொடுத்தாதான் நியாயத்திற்கு நாட்டில் நீங்க நிற்க முடியும். பேசவே மாட்டேன்றீங்க, கொடுனா பேச மாட்டேங்க, சாப்பாடு போடனா பேச மாட்டேன்றீங்க, இல்லையா? சாப்பாடு பத்தி தான் முதல்ல பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? என் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது எது? சாப்பிடணும்னா அவன் பலவீனம் ஆயிடுவான், போய் சீக்கிரம் சேர்ந்துருவான். அவன் பசியை பத்தி தான் ஆண்டு முதல்ல சொன்னாரு. பசியா வரும் முதல்ல சாப்பாடு முடியும். பசி ஆனவனுக்கு என்ன தாகம், தண்ணி வருவான், அவனுக்கு என்ன கொடுக்கணும்? இப்போ யாரும் ஒரு வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா 3 வேளை சாப்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல என்ன கேட்க தெரியுமா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஒன்றும் இல்லாதவங்க வரும்போது முதல்ல அவங்க சாப்பாடு கேட்குவாங்க. ஒரு காலம் கொடுக்க மனசு இல்லாம இருந்தா அடுத்தது என்ன கேட்குவாங்க? ஆமே. நியாயத்திற்கு நாட்கள்ல இங்கெல்லாம் ஒரு எதிர்லாம் வந்தீங்கன்னா தண்ணி எல்லாம் சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா அநேக கடைகள் தண்ணி வெளியே வச்சிருப்பாங்க. ஆமே, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயத்திற்கு நாட்கள் கர்த்தர் அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ரோட்ல போற ஜனங்களுக்கெல்லாம் தாகத்துக்கு அங்கங்க இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட், எல்லாம் பானை வச்சு கிண்ணம் வச்சு தண்ணி வச்சிருப்பாங்க. தாகமா வராங்க, அதன் விளைவு அவன் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த பக்கம் வந்த தாகமா இருந்த தண்ணி இல்லை, ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு தண்ணி ஆண்டவர் கொடுத்தாரு, இவங்க கொடுத்தாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் நன்றி சொல்லினே போவாங்க. அப்ப நியாயத்திற்கு நாட்கள் எங்க இருப்பாங்க? அவங்க வலது பக்கத்துல இருப்பாங்க, யார் இருந்தாலும் சரி. ஏன்னா நியாயத்திற்கு நாட்களிலே ஜனங்கள் எல்லோரும் அவர் முன்பதாக நிற்கப்பட வேண்டும். வெள்ளையாடு ஒரு பக்கம், செம்மறியாடு ஒரு பக்கம். இப்ப ஆண்டவர் பேசுறார். அப்ப ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கிறவங்க நீதிமான். ஏன் நீதிமான் சொன்னா, பசியாய் வந்து எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்து என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்து பிற ஜாதியா இருந்த அந்நியனாய் இருந்த என்னை சேர்த்துக் கொள்ளீங்க. அடுத்தது வஸ்திரம் இல்லாத இருந்தேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பட்டுப்படுவா நீங்க பேரால வச்சு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் காஞ்சி ஒரு போட்டு இன்னும் வச்சுன்னு இருப்பீங்க? என்ன பண்ணோம்? பிறருக்கு கொடுக்கணும். பார்க்கலாம் அடுத்த முறை என்ன பண்ண போதே தெரியல. பிறருக்கு கொடுக்கணும், அடுத்த முறை பிறருக்கு தான் நான் கேட்கணும். இந்த வார்த்தை எத்தனை புடவை கொடுத்தாங்க சகோதரி அனிதான் கொடுக்குறாங்க, விட மாட்டேன்றாரு. மனைவி கையை தட்டுவா, கை தட்டுவாங்க, ஒரு செகண்ட் விட மாட்டேன்றாரு. அம்மா நன்மை செய்யுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதே மாதிரி எல்லாம் கொடுங்க, எல்லாம் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. மேரியம்மா தான் நிறைய கொடுக்கணும். முடிஞ்சா மேரியம்மா வீடு கொடுத்தோம், நல்லா இருக்கும். சொந்த வீடு இருக்குது, என்னதான் போக போறோம் இல்லையா? சொந்த வீடு இருக்குது. அவன் என்ன சொல்ற? முதல்ல ஆண்டவர் பசி தாகத்தை தீருங்கன்ற. 2வது தண்ணி கொடுங்க வர ஜனங்களுக்கு. 3வது வஸ்திரத்தை கொடுங்க இல்லையா? அந்நியனை சேருங்க. வஸ்திரம் இல்லாதவனுக்கு எனக்கு வஸ்திரத்தை கொடுத்து வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். அவன் பேஷண்ட் என்ன பண்ண? போயிட்டு போகணும், போய் பார்க்கணும். சொன்னா நம்ம போறோம், தெரியல நம்ம போக முடியாது. தெரிஞ்சே நம்ம போவதுன்னா நியாயத்திற்கு நாட்கள் அடிதான் நம்மளுக்கு. ஏன்னா வியாதி உள்ளவங்க போய் பாருங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரும் ஹாஸ்பிட்டல் தான் என்ன பண்ணோம்? வீட்டுல வியாதி இருந்தா யார் என்ன பண்ணோம்? போய் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வஸ்திரம் இல்லாத எனக்கு வஸ்திரங்களை வியாதி இருந்தேன் எனக்கு விசாரிக்க வந்தீர்கள்,
காலையிலிருந்து என்னை பார்க்க வந்தீர். அப்பொழுது இந்த வலது பக்கத்தில் இருக்கிற நீதிமான்கள் கேட்கிறாங்களா, ஆண்டவரே எப்போ நான் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தேன், எப்போ இவங்களுக்கெல்லாம் நான் துணியை கொடுத்தேன்? என்ன சொன்னார் அடுத்த வருஷம்? அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதேசமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உணர்வுகளாய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை தாக உணர்வுகளாய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உண்மை அந்நியரை கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவரை கண்டு உமக்கு வஸ்திரத்தை கொடுத்தோம், எப்பொழுது உண்மை வியாதியுள்ளதாக காலை உம்மிடத்தில் வந்து என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிக சிறியவராக என் சகோதரில் இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகள் மத்தியில தான் கர்த்தர் இருப்பார். வியாதிசர்கள் மத்தியில தான் கர்த்தர் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அதனால என் ஆண்டவர் நம்ம முதல் வாசனை 2 Corinthians வாசனை 5 நன்மைக்கு ஏதுவாக இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தா என்ன பண்ணணும்? செய்திருந்தா நீ நாம யாரு? நீதிமான். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்து சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது இடது பக்கம் லெஃப்ட்ல இருக்கிற கோட் அப்படிதானே இல்லையா, செம்மறியாடு, அதை பத்தி பேசுறாரு பாருங்க, வாசிங்க. அதற்கு அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அதுவா வாசிங்கம்மா. அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் நித்திய ஆக்கினைக்கு போங்க. ஒரு பக்கம் ஆக்கினி, ஒரு பக்கம் ஆசீர்வாதம், பரலோகம். நியாயம் செய்தார், நீதி செய்தார். ஆமென். ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. ஒரு காலி நியாயம் நீதி செய்யாம போனீங்கன்னா ஆக்கினிக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். எதுக்கு என்று சொன்னா, பசியாய் இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாய் இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுக்கல, நான் வியாதியா இருந்தேன் என்னை வந்து பார்க்கல, எனக்கு உடை இல்லாம இருந்தேன் எனக்கு உடையை கொடுக்கல, அதனால நீங்க ஆக்கினைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. செய்யுங்க, கொடுங்க, உதவி பண்ணுங்க. யார் இருந்தாலும் சரி, ஒரு சொந்தக்காரர்கள் மாத்திரம் உதவி பண்ணுன்னு சொல்லல. ஆமென். பிற ஜாதிகளுக்கு உதவி பண்ணுங்க. யார் வந்தாலும் சரி உணவு கொடுங்க. ரியாக்ஷன் வந்தா கூட சரி அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? அல்லேலூயா சொல்லி வந்தாலும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாம் ஆண்டவர் தான் உருவாக்குனாரு. இந்த உலகத்தை அவர் தான் சிருஷ்டித்தாரு. ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் தான் உருவாக்கினார். இதுதான் வேதம் சொல்லுது. அவரை தவிர இந்த உலகத்தை கருவை யாராலும் உருவாக்க முடியாது. எல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்தை பிறக்கும் பொழுது சகல ஜாதி ஜனங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். வெறும் கிறிஸ்துவ மாத்திரம் நான் செய்தி கொடுக்க வரல, இந்த உலகத்திற்கு எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல வார்த்தை நான் கொடுக்க வந்தேன். அவர் வெறும் கிறிஸ்துவுக்கு மாத்திர தேவன் அல்ல, இந்த உலகத்திற்கு அவர் தான் தேவன். கைக்கு தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்யுங்க, கொடுங்க. நிறைய கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷன் சாப்பாடு மீதி ஆகிடும். இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், பிளாஸ்டிக் வச்சு நின்று இருக்கும். இப்போதான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுருப்பாங்க இல்லையாம்மா, 3 வேளை 4 வேளை சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு டேக்ஸா காலியாகுதுன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க? போய் டேக்ஸா தூக்கிடுவான், அதை தூக்கிடுவான், கவர் தூக்கிடுவான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், எந்த இடத்துல சாப்பாடு இல்லையோ அந்த இடத்துல என்ன பண்ண டேக்ஸாவை அதான் கொட்டி கொட்டி சாப்பிட்டு இவ்வளோ தூரம் வச்சுக்கிறியா இல்லையா? நாளைக்கு ராத்திரி கூட வந்துடும். என்னவா, நாளைக்கு ராத்திரி கூட உயிரோடு இருந்தால் தான் நம்ம ராத்திரி சாப்பாடு சாப்பிட முடியும். ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரா பாஸ்டர் ஆண்டவர்? நினைச்சுங்க, கல்யாணத்துல சாப்பாடு மீதியானா முருகன் பிரதர் யாருக்கு கொடுக்கணும்? டக்குன்னு என்ன அங்கதான் வரும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம்,
உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். அந்த திருமணமானது ஏன்னா காண ஒரு கல்யாணத்துல சாப்பாடு கம்மியாயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆசீர்வாதம், வாழ போற குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். கொடுத்த இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு கை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அது செய்யலாமா இனியெல்லாம் நம்ம? ஆமென். அதுக்காக உணர்வு வீட்டு கல்யாணத்துக்கு போய் டேக்ஸா மீதி ஆச்சுன்னா அவங்க சொல்லாது. நம்ம வீட்டுல கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம சாப்பாடு போட்டு நம்ம பாஷா பாயை வச்சு செய்து மீதியானா நம்ம தான் கொடுக்கணும். முன்னோர் கல்யாணத்துல போயிட்டு மீதி ஆச்சா எங்க பாஸ்டர் சொன்னா நான் டேக்ஸாவை அங்க அனுப்பினா உங்க அனுப்பிடுவாங்க. நல்ல விஷயம். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு கோடி கோடியா ஊழியக்காரங்க பணம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? எங்கன்னா அன்னதானம் போடுறாங்களா? ஆண்டவர் அறியாத ஜனங்கள்லாம் நீ சாப்பாடு போடுறாங்க. அதனால உயர்த்தினே இருக்கிறார், கர்த்தர் உயர்த்தினே இருக்கிறார். ஒரு காலம் எந்த மதத்தையும் எந்த வழிபாடு இருந்தாலும் சரி அவன் நன்மை செய்யலாம் இல்லையா? ஒரு இடத்துல ஒரு டெம்பிள்ல ஒரு விழா நடக்குதுன்னா 6 நாளைக்கு திருப்தியா சாப்பாடு யார் போடுறது? எங்கன்னா பெண்டிகாஸ்டல் சபையில இல்ல கிறிஸ்துவ சபைகள்ல அந்த மாதிரி என்ன போடுறாங்க? அதனாலதான் அவங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் என்ன போடுறாலும் சரி, அவன் என்ன வழிபாடு இருந்தாலும் சரி, நன்மைக்கு கேதுவாய் கர்த்தர் அவனை உயர்த்துகிறான். ஒரு வயது என்ன சொன்னார் இல்லையா, நான் பசியா இருந்தேன், எவ்வளவு பேர் நிக்கிறாங்க இல்லையா? அவன் சாப்பாடு போடுறான் இல்லையா? ஒரு ஊருங்கள்ல டெய்லி சாப்பாடு பணத்தை எடுத்து கொட்டுறாங்க. என்ன சொன்னாரு? பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு, தாகமா இருக்கிறவனுக்கு. இன்னைக்கு கோடிக்கணக்கான பணங்களும் அநேக ஊழியக்காரங்களாம் வச்சிருக்காங்க, ஃபிளைட்ல வச்சிருக்காங்க. எங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் எங்கன்னா இருக்குதா சொல்லுங்க? வியாதி இருக்கிற ஹாஸ்பிட்டல் எங்கன்னா ஃப்ரீயா எங்கன்னா இருக்குதா? ஆனா இன்னைக்கு பிற ஜாதி ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான். கேன்சர் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்குதாமா? பார்க்கலாம். அதனால ஆண்டவர் அறிஞ்ச நம்ம ஒன்னும் சில அறியாத ஜனங்க அதான் பார்த்தா நீங்க அதான மற்றவங்களை பார்த்து போறவங்க பற்றாதீங்க. பிற ஜாதிகளை பார்த்து ஓ இது கார் இருக்குது பீதி அதை நினைக்காத. அவன் நன்மை செய்தா தான் கர்த்தர் அவனை உயர்த்தி இருக்கிறான். ஆமென். நன்மைக்கு ஏதுவாக தீமைக்கு ஏதுவாக நியாயத்திற்கு நாட்களில கர்த்தர் ஆடுகளை பிரிப்பார். வெள்ளாடு நீ செம்மறியாடு வலது பக்கத்துல நீதிமான்கள், இடது பக்கத்துல செம்மறியாடு. கடலுக்கு போ, அக்கினியில போய் பசியா வந்து நீ சாப்பாடு கொடுக்கு, வியாதியா வந்து என்ன பார்க்கல, சிறையில் அடிபட்டது எனக்கு ஆறுதல் சொல்லல. ஆமென். இப்போ இந்த கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணுமா இருக்கக்கூடாது? நியாயத்திற்கு நாட்டில் கர்த்தர் கேட்கிறார், கொடுங்க உதவி செய்ய, இருக்கிறத கொடுங்க. சாப்பாடு யாரும் வந்தாங்கன்னா ராத்திரிக்கும் சேர்த்துமே பிரியாணி கம்மியாயிடுமா யோசிக்காதீங்க. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கொடுங்க. நைட்டுக்கு போஷிக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்படின்னு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே கர்த்தராகிய இந்த நாளிலும் கூட அப்பா 2வது வருகையில எதையெல்லாம் குறித்து நீ நியாயம் செய்கிறீர் என்பதை வேதத்தின் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே கர்த்தர். உமக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாய சன்னதியிலே முன்பாக நிற்கப்பட வேண்டும். எப்படியெல்லாம் கர்த்தர் நியாயம் செய்கிறார் என்பதை வேதத்தின் மூலியம் நன்மை செய்தவர்களை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நன்மை செய்யாதவர்களை கர்த்தர் ஆக்கினிக்குள்ள தள்ளுகிறார் என்பதை வேதத்தின் மூலியமா இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, இனி வரும் நாட்களில் நாம் நன்மை செய்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், கொடுக்கிற கரங்களாய் வாயில் இதயத்தை நீர் மாற்றுபடிக்கா இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 Thank you. Praise God.